நம்ம ரேடியோ கேபிட்டல் FM வழங்குகின்ற வெஹிக்கிள் கிளினிக் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருவரை அழைத்து வந்து நாங்கள் இந்த வெஹிக்கிள் சம்பந்தமான வாகனங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பிரபலமான ஒரு வாகன வியாபார நிறுவனத்திலே கடமை புரிகின்ற சகோதரர் நசீர் அவர்கள் எங்களோடு இணைந்து வாகனங்கள் சம்பந்தமான நிறைய அட்வைஸ்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார். சரி, சொல்லுங்கள். நாங்கள் முதலில் வந்து இந்த வாகனங்கள், அதாவது ஹைபிரிட் வாகனங்கள்ல இண்டிகேட் பண்ற லைட் சம்பந்தமா பேசியிருந்தோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், பேட்டரி இப்ப வாகனங்களை வாங்குகின்ற போது, நான் உண்மையில் இந்த ஹைபிரிட் வாகனங்கள் இலங்கையில் அறிமுகமாகின்ற போது, நானும் ஒரு காரை வாங்குவதற்கு முயற்சிக்கின்ற போது நிறைய நண்பர்கள் சொன்னார்கள், ஹைபிரிட் வாகனத்துக்கு போகாதீங்க, ஹைபிரிட் வாகனங்கள் பேட்டரியில விலை வந்து சரியான கூடவா இருக்கும், ஒரு பிரச்சனை வந்தா பேட்டரியை மாற்றணும், அதுக்கே ஒரு 4-5 லட்சம் ரூபாய் போகும், எனவே அது பேட்டரியில ஓடுதா இதுல ஓடுதாங்கிறதெல்லாம் சரியான பிரச்சனை வரும், எனவே நீங்க மெனுவல், அதாவது நீங்கள் சாதாரண வாகனங்களுக்கு போங்கன்னு சொல்லி நான் ஹைபிரிட் வாங்க நினைக்கின்ற போது எனது நண்பர்கள் தடுத்தார்கள் உண்மையில். ஆனால் காலப்போக்கில் வந்து அந்த ஹைபிரிட் வாகனங்கள் நன்றாக பரவலாக எல்லோரும் பாவிக்க தொடங்கியதன் பிறகு, நான் சாதாரண வாகனம் வாங்கியதற்கு பிறகு அந்த நண்பர் கூட ஒரு ஹைபிரிட் வாகனத்தை தான் வாங்கினார். இப்படியான சம்பவங்கள் உண்மையில் அது சிலது வந்து நல்லதுக்கும் இருக்கலாம், சிலது கெடுதலுக்கும் இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், இந்த பேட்டரி ஹைபிரிட் வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பேட்டரியால் ஏற்படுகின்ற சிக்கல்கள் அல்லது அதை பாவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற போது இது வேற வேற விளைவுகளை அல்லது செலவுகளை கூட்டிக் கொள்ளுமா? பேட்டரியில் எந்த வகையான சிக்கல்கள் வருகிறது? ஒரு செல்லில் வந்து ஒரு பேட்டரி பழுதடைந்து விட்டது என்று இண்டிகேட் பண்ணினால் அந்த பேட்டரியை முழுவதுமாக மாற்றணுமா அல்லது செல்லாக மாற்றணுமா? அப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது டொயோட்டா வாகனம் என்ற இதில் ஹைபிரிட்ல வந்து, அதாவது பேட்டரி வந்து மற்ற வாகனங்களோட டொயோட்டா வாகனம் தான் பேட்டரியில வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கிறது. ஏன் காரணம் என்றால், அதாவது ஹோண்டா கம்பெனி எடுத்தது பெனசோனிக் கம்பெனியில இருந்தால் பேட்டரி எடுத்திருக்காங்க. அதாவது பெனசோனிக் கம்பெனியிலேருந்து பேட்டரி எடுத்தாலும் அவங்களோட வாகனத்துக்கு பூட்டியிருக்கக்கூடிய பேட்டரி வந்து நீண்டகால பாவனை. அதாவது பெனசோனிக் கம்பெனியோட பேட்டரி வந்து நீண்டகால பாவனை. டொயோட்டா கம்பெனி அந்த பெனசோனிக் பேட்டரியை எடுக்காம வேற ஒரு கம்பெனிலேருந்து அந்த இதுக்கு பேட்டரியை வாகனத்தில் கொள்வனம் செய்திருக்கிறார். அதால் அந்த பெனசோனிக் பேட்டரி பாவிக்கிற மாதிரி மற்ற கம்பெனி பேட்டரி இதில் பாவிக்கிறது இல்லை. அதால தான் டொயோட்டா கம்பெனிக்கு பேட்டரி பிரச்சனை வர, ஹோண்டா கம்பெனிக்கு பேட்டரி பிரச்சனை வாரதே இல்லை. 100% பேட்டரி பிரச்சனை ஹோண்டா இதுக்கு இல்லை. 10% வருது, அது வந்து வலுக்குறைவு. டொயோட்டாவானதுக்கு 100% பேட்டரி பிரச்சனை தான் வந்து கொண்டிருக்கு. அவங்களோட சொல்யூஷன் வந்து இன்னும் அவங்க அந்த இதை வந்து சரியாக்கல. இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கின்ற இந்த காரணத்தை பொறுத்தளவில் பார்க்கின்ற போதும், ஆனால் இந்த டொயோட்டா வாகனங்களுக்குத்தான் கூடுதலான மவுஸ்